வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது மாசாய் மாராவில் இது வரைக்கும் எந்த சிங்கங்களோட கூட்டணியும் லோல் பாபிட் அண்ட் ஓல்மனாட்டி அளவுக்கு சிறப்பாக செயல்படுறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கான சவால்களை சமாளித்து பல வெற்றிகளை குவிச்சு பல ஆண்டுகள் கம்பீரமாக ஆட்சி பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் லோல் பாபிட் அண்ட் ஓல்மனாட்டியோட ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து அதுங்க சந்தித்த சவால்களையும் அந்த சவால்களை எப்படி வெற்றிகரமாக முறியடிச்சுதுங்க, தங்களோட கடைசி காலகட்டம் வர ஒரு அரசனாவை எப்படி வாழ்ந்துதுங்க, அதனோட மகன்கள் உட்பட லோல் பாபிட் அண்ட் ஓல்மனாட்டியோட மொத்த வாழ்க்கையை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பிரிக்காவில் இருக்க கென்யாவோட மாசாய் மாரா தேசிய பூங்கா. இந்த தேசிய பூங்காவில் ரைனோ ரிச்ங்கிற பகுதியில் ரிச் பிரைடுங்கிற ஒரு சிங்க கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த சிங்க கூட்டத்தில் 2003, 2004, 2005ன்னு வெவ்வேறு ஆண்டுகளில் 5 ஆண்குட்டிகள் பிறக்குது. இதுங்க தான் ஜெசா, சலா, ஜூனியர். அப்புறம் இந்த கதையோட ஹீரோக்களும் கடைக்குட்டிகளுமான லோல் பாபிட்டும் ஓல்மனாட்டியும் தான். அது அண்ணன் தம்பி 5 பேரா இருந்தாலும் 2005ல் கடைசியா ஒரே பெண் சிங்கத்துக்கு பிறந்த லோல் பாபிட்டும் ஓல்மனாட்டியும் மற்றதை விட ரொம்ப க்ளோஸா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் ரெண்டும் தனிச்சுதான் தெரியும். விளையாடும் போதும் சாப்பிடும் போதும் அலைஞ்சு திரிஞ்சு சுற்றுப்புறத்தை ஆராயும் போதும் ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். இதுங்களை பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு பிணைப்பு இதுங்களுக்குள்ள. இதுங்க ரெண்டும் சுட்டித்தனமா இருந்தாலும் லோல் பாபிட் கொஞ்சம் தனிச்சு தெரிஞ்சது. சின்ன வயசுலயே ஆதிக்கத்துக்கான அறிகுறியை காட்டுச்சு. விளையாட்டு சண்டைகள்ல தான் சகோதரன் ஓல்மனாட்டியை ஈஸியா ஜெயிக்கிற லோல் பாபிட் அதிக தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் அதிக ஆக்ரோஷத்தோடையும் காணப்பட்டது. சிம்பிளா சொல்லணும்னா வருங்காலத்துல ஒரு வெற்றிகரமான அரசனா மாறுறதுக்கான எல்லா தகுதியும் லோல் பாபிட் கிட்ட தெரிஞ்சது. இதுக்கு ஒரு தளபதியா பக்கபலமா இருந்து செயல்பட அதோட பிரதர் ஓல்மனாட்டியும் தயாரா இருக்கு. ரிச் சிங்க கூட்டத்தில் 5 ஆண்குட்டிகளும் தங்களோட குழந்தை பருவத்தை கழிச்சா பிறகு எல்லா சிங்க கூட்டத்திலையும் நடக்கிற ஒரு பொதுவான நிகழ்வு இங்கேயும் நடக்குது. அதுதான் கூட்டத்தை விட்டு வெளியே போகிறது. 5 ஆண்குட்டிகளோட அப்பாக்களும் எங்க தங்களோட மகன்களே தங்களுக்கு எதிரியா வந்துருவானு நினைச்சு சண்டை போட்டு கூட்டத்தை விட்டு வெளியேறுது. இப்படி கூட்டத்தை விட்டு இளம் ஆண்களை வெளியேற்றுறது மூலமா கூட்டத்துக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்யறதை தடுக்கவும் தங்களோட சந்ததிகளை எல்லா இடங்களுக்கும் பரப்பு செய்யவும் முடியும். ஸோ 2007ல் கிட்டத்தட்ட 3 வயசுல 5 இளம் ஆண்களும் தான் பிறந்த சிங்க கூட்டமான ரிச் பிரைடை விட்டு வெளியேறி நாடோடிகளா சுத்தி வருது. சிங்கங்களோட நாடோடி வாழ்க்கைனாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். தங்கறதுக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லாம, வேட்டையாடின அனுபவம் இல்லாம, பெரிய ஆண் சிங்கங்களையும் கழுதை புலிகளையும் சமாளிக்கக்கூடிய வலிமை இல்லாம, சரியான தூக்கமும் சாப்பாடும் பாதுகாப்பும் கிடைக்காம பயந்து பயந்து இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனா இந்த கஷ்டமான நாடோடி வாழ்க்கை இந்த 5 ஆண் சிங்கங்களுக்கும் ஏற்படல. காரணம் 5ங்கிற எண்ணிக்கையோட பலம்தான். ஆள் பலம் அதிகமா இருந்ததால கழுதை புலிகள் உட்பட பெரிய ஆண் சிங்கங்களும் கூட இதுங்களை நெருங்க பயந்துச்சு. அதனால எந்த கஷ்டமும் இல்லாம சில மாசம் மட்டுமே நாடோடி வாழ்க்கையை அனுபவிச்ச 5 இளம் ஆண்களும் 2007 நடுவுல இப்ப ஃபிக்ட்ரி பிரைன்னு அழைக்கப்படுற ஒக்கியம்போ சிங்க கூட்டத்தை கைப்பற்றிச்சிங்க. ஒக்கியம்போ சிங்க கூட்டத்தோட பெண் சிங்கங்கள் இந்த 5 ஆண்களையும் தங்களோட அரசர்களா ஏத்துக்க கொஞ்சம் டைம் எடுத்தது. இந்த கேப்ல தான் 5 ஆண்களுக்கு இடையில சில புகைச்சல் உருவானது. கூட்டத்தில் இருக்க பெண் சிங்கங்கள் கூட இணை சேர்ற உரிமைக்காக அண்ணன் தம்பி 5 பேரோட கூட்டணி 2ஆ உடையுது. எப்பவுமே எல்லா விஷயத்திலையும் ஆதிக்கப்பட நினைச்ச லோல் பாபிட் இணை சேர்றதுலயும் தன்னோட ஆதிக்கத்தை காட்ட நினைச்சது. ஆனா மூத்த பிரதர்ஸ் இதுக்கு ஒரு தடையா இருந்ததால அதுங்க கூட சண்டை போட லோல் பாபிட் தான் கூட பிறந்த சகோதரன் ஓல்மனாட்டியை கூட்டிட்டு ஒக்கியம்போ சிங்க கூட்டத்தை விட்டு வெளியேறுது. வெயிட், இந்த கதையை வேற எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், மேப்கோஸ் கூட்டணியில மூத்த பிரதர்ஸ் கூட சண்டை போட்டு பிரிஞ்ச மிஸ்டர் டி அண்ட் கிங்கடேல் மாதிரியே இருக்கு. ஆனா இங்க என்ன வித்தியாசம்னா கூட்டணியை விட்டு பிரிஞ்சா பிறகு எல்லை பிரதேசத்தை 2ஆ பிரிக்காம தங்களுக்குன்னு ஒரு புது பிரதேசத்தை தேடி ஓல்மனாட்டியும் லோல் பாபிட்டும் கிளம்புது. போனா போங்கடா, எங்களுக்கு வந்தவர லாபன்ட்டு மூத்த பிரதேசான செசா, சலா, ஜூனியர் 3 ஒக்கியம்போ பெண் சிங்கங்கள் கூட இணை சேர ஆரம்பிச்சது. இதோட விளைவா 2007 கடைசியில ஒக்கியம்போ சிங்க கூட்டத்துல 4 ஆண்குட்டிகள் பிறக்குது. இதுங்க தான் பிற்காலத்துல உலக புகழ்பெற்ற சிங்கமான ஸ்கார்ஃபேஸ், ஹண்டர், சிக்கியோ, மொரானின்னு அழைக்கப்பட்டது. அப்போ ஸ்கார்ஃபேஸோட சொந்த சித்தப்பாக்கள் தான் இந்த லோல் பாபிட்டும் ஓல்மனாட்டியும். சரி, இப்போ லோல் பாபிட் அண்ட் ஓல்மனாட்டியோட கதைக்கு வருவோம். ஒக்கியம்போ சிங்க கூட்டத்தை விட்டு பிரிஞ்ச லோல் பாபிட்டும் ஓல்மனாட்டியும் ஓலோரோ கன்சர்வன்சிக்கு வந்து சேருது. இந்த கன்சர்வன்சியோட மேற்கு பகுதியில் இருந்த என்குனா சிங்க கூட்டத்தை 2ம் கைப்பற்றினது. இந்த டைம்ல இந்த சிங்க கூட்டம் மாடு மேய்க்கிற மாசாய் மக்களால் தாக்கப்பட்டு அழிஞ்சுட்டு இருந்தது. ஆனா லோல் பாபிட்டும் ஓல்மனாட்டியும் வந்த நேரமோ என்னமோ இந்த சிங்க கூட்டம் வாழ்ற பிரதேசம் பாதுகாக்கப்பட்டு கன்சர்வன்சியா மாற்றப்பட்டதால இப்பெல்லாம் என்குனா சிங்க கூட்டம் மாசாய் மக்களால் தாக்கப்படுறது இல்லை. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்குனா சிங்க கூட்டத்தை ஆட்சி பண்ண ஆரம்பித்த லோல் பாபிட்டும் ஓல்மனாட்டியும் பெண்கள் கூட இணை சேர்ந்து பல குட்டிகளுக்கு அப்பாக்களா மாறினது.
இதோட விளைவா சில வருஷத்துல என்குனா சிங்க கூட்டத்துல பெண் சிங்கங்களோட எண்ணிக்கை அதிகமானதால சில பெண் சிங்கங்கள் தனியா பிரிஞ்சு போய் ஓல்டு கிட்டிக்கு சிங்க கூட்டத்தையும் போரினி சிங்க கூட்டத்தையும் உருவாக்குனது. கடைசியில இந்த ரெண்டு சிங்க கூட்டத்தையும் லோல்பால்பேட்டும் ஓல்பு நாட்டையும் தான் ஆட்சி பண்ணுச்சு. அப்போ என்குனா சிங்க கூட்டமும் அதுல இருந்து பிரிஞ்ச ஓல்டு கிட்டிக்கு சிங்க கூட்டமும் போரினி சிங்க கூட்டமும் இப்போ இதுங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்படி 3 சிங்க கூட்டத்தை ஆட்சி பண்ணாலும் எல்லை பரப்புக்கான ஆசை இதுங்களுக்கு இன்னும் குறையல. தங்களோட ஆட்சி பரப்பை இன்னும் பெருசாக்க நினைக்குது. 2010 நடுவுல பக்கத்துல இருந்த மோனிகோ சிங்கக்கூட்டம் மேல இதுங்களோட கண் பார்வை போகுது. அந்த சிங்கக்கூட்டத்தை கைப்பற்ற நினைச்ச லோல்பால்பேட்டும் ஓல்பு நாட்டையும் மோனிகோ சிங்கக்கூட்டத்தோட எல்லைக்குள்ள அதிரடியா நுழையுது. இதனோட கர்ஜன சத்தமும் காத்துல வர்ற இதனோட வாசனையும் மோனிகோ சிங்கக்கூட்டத்தோட தலைமை ஆண்களான லோலாக்கையும் எம்சியையும் பயமுறுத்தினது. 2 கூட்டணியும் சந்திச்சுக்கும் போது பயந்து போன லோலாக்கும் எம்சியும் உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுது. தலைமை ஆண்கள் துரத்தப்பட்டதால மோனிகோ சிங்கக்கூட்டத்தோட புது அரசர்கள் இனிமே இதுங்க தான். மோனிகோ பிறட கைப்பற்றின கையோட முந்தைய தலைமை ஆண்களோட வாரிசுகளான 5 இளம் ஆண்களை லோல்பால்பேட்டும் ஓல்பு நாட்டையும் கூட்டத்தை விட்டு துரத்தி விடுது. துரத்தப்பட்ட இந்த 5 இளம் ஆண்கள் தான் பிற்காலத்துல கிச்சுவா மேல்ஸ்னு அழைக்கப்பட்டது. ஸ்கார்ஃபேஸோட மஸ்கடிஸ் கூட்டணி ஆட்சி பண்ண மார் சிங்கக்கூட்டத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணதும் இந்த கிச்சுவா மேல்ஸ் தான். அடுத்து லோலாக்கை அண்ட் எம்சியோட கண்ட்ரோல்ல மோனிகோ சிங்கக்கூட்டம் மட்டும் இல்லாம இசைகெட்டா சிங்கக்கூட்டமும் இதுங்க கண்ட்ரோல்ல இருந்ததால சீக்கிரமே லோல்பால்பேட்டும் ஓல்பு நாட்டையும் இசைகெட்டா சிங்கக்கூட்டத்தையும் கைப்பற்றினது. இப்போ இதுங்க கிட்ட 5 சிங்கக்கூட்டமும் அதோட சேர்ந்து மிகப்பெரிய நிலப்பரப்பும் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஓலோரோ கன்சர்வன்சியோட முழு கண்ட்ரோலும் லோல்பால்பேட் அண்ட் ஓல்பு நாட்டு கையில தான் இருக்கு. இந்த கன்சர்வன்சியோட மொத்த பரப்பளவு பல ஆயிரம் ஏக்கரா இருக்குங்கிறதால எந்த அளவுக்கான பிரதேசத்தை இதுங்க ஆட்சி பண்ணிருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கான மிகப்பெரிய பிரதேசத்தை இதுங்க கைப்பற்றினாலும் தங்களோட ஆட்சி பரப்போட எல்லையை விரிவாக்குற முயற்சியை இதுங்க நிப்பாட்டவே இல்லை. கன்சர்வன்சிக்கு வெளியவும் தங்களோட ஆட்சியை நிலநாட்ட நினைச்ச லோல்பால்பேட்டும் ஓல்பு நாட்டையும் கன்சர்வன்சிக்கு தென்மேற்கு திசையில் டபுள் கிராஸ் ஏரியாவில் காணப்பட்ட டபுள் கிராஸ் சிங்கக்கூட்டத்தை கைப்பற்ற போனதுங்க. ஆனால் அந்த சிங்கக்கூட்டத்தை ஆட்சி பண்ற ஓல்கோரும் நென்கோப்பும் அதை விட்டு கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து அதுங்க லோல்பால்பேட்டுக்கும் ஓல்பு நாட்டுக்கும் எதிராக சண்டை போட்டுச்சு. ஒவ்வொரு முறையும் அதனோட முயற்சியை இதுங்க முறியடிச்சது. இப்படி முறியடிச்சதோட மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல லோல்பால்பேட் அண்ட் ஓல்பு நாட்டோட கண்ட்ரோல்ல இருக்க சிங்க கூட்டங்களை கைப்பற்றவும் முயற்சி பண்ணுச்சு. ஸோ 2 கூட்டணிக்கும் இடையில அடிக்கடி சிங்க கூட்டத்துக்காகவும் பிரதேசத்துக்காகவும் சண்டைகள் ஏற்பட்டது. இதுங்க அதுங்களோட சிங்க கூட்டங்களை கைப்பற்றுற முயற்சியிலையும் அதுங்க இதுங்களோட சிங்க கூட்டங்களை கைப்பற்றுற முயற்சியிலையும் ஈடுபட்டது. இந்த கடுமையான போர் கிட்டத்தட்ட 2011 நடுப்பகுதி வரை நீடிச்சது. ஆனா இதுல யாருக்கும் பெருசா வெற்றி கிடைக்கல. ஆனா இங்க நடந்த ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா 2011 நடுவுல நாச்சும் அதோட 5 பசங்களும் இந்த பகுதிக்கு வந்தது தான். டபுள் கிராஸ் பகுதியையும் ஓலோரோ கன்சர்வன்சியோட தென்மேற்கு பகுதியையும் நாச்சும் அதோட 5 பசங்களும் ஆக்கிரமிச்சதால லோல்பால்பேட்டும் ஓல்பு நாட்டையும் என்குனா பிரைட், ஓல்டு கிட்டிக்கு பிரைட், போரினி பிரைட் அப்படின்னு 3 சிங்கக்கூட்டங்களை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. அதே மாதிரி டபுள் கிராஸ் பிரைடை விட்டு ஓல்கோரும் நென்கோப்பும் வெளியேறிடுச்சு. இப்படி நாச் கூட்டணியோட வருகையால இப்போ லோல்பால்பேட் அண்ட் ஓல்பு நாட்டு கிட்ட மோனிகோ பிரைட் அப்புறம் இசைகெட்டா பிரைட் அப்படின்னு 2 சிங்கக்கூட்டங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த 2 சிங்கக்கூட்டத்திலையும் இதனோட வாரிசுகள் ரொம்ப சின்ன குட்டிகளா இருக்கிறதால கடுமையா இதை பாதுகாத்துது. தங்களோட முழு கவனத்தையும் இந்த 2 சிங்கக்கூட்டங்களை மேல மட்டும்தான் வச்சுது. இதே நேரத்தில் நாச் கூட்டணி ஓலோரோ கன்சர்வன்சியோட தென்மேற்கு பகுதியில் இருந்தும் டபுள் கிராஸ் பகுதியில் இருந்து வெளியேறினதால காலியா இருந்த என்குனா சிங்கக்கூட்டத்தை ஓல்கோரும் நென்கோப்பும் கைப்பற்றிக்கிச்சு. அதே நேரத்தில் இதுங்களோட சிங்கக்கூட்டமான டபுள் கிராஸ் பிரைட மோகிகன் அப்புறம் ரோமியோ 2ங்கிற 2 ஆண் சிங்கங்கள் கைப்பற்றிக்கிச்சு. இப்படி 2012 கடைசியில் தங்களை சுற்றி ஓல்கோர் நென்கோப் கூட்டணியும் மோகிகன் ரோமியோ 2 கூட்டணியும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து தொடர்ந்து ஓல்பு நாட்டையும் லோல்பால்பேட்டும் மோனிகோ பிரைடையும் இசைகெட்டா பிரைடையும் பாதுகாத்துது. அடிக்கடி அதுங்க தொல்லை பண்ணாலும் பின்வாங்காம எதிர்த்து போராடினது. 2013 கடைசி என்குனா பிரைடை ஆட்சி பண்ணிட்டு இருந்த நென்கோப் தடயமே இல்லாம காணாம போயிடுச்சு. அது எங்க போச்சு என்னாச்சுன்னு எதுவும் தெரியல. அதோட பார்ட்னர் ஓல்கோர் மட்டும் தனியா என்குனா பிரைடை ஆட்சி பண்ணதால இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட மோகிகனும் ரோமியோ 2வும் ஓல்கோரை விரட்டி அடிச்சுட்டு என்குனா பிரைடையும் கைப்பற்றினது. அதனால இப்போ மோகிகன் அண்ட் ரோமியோ 2 கண்ட்ரோலில் டபுள் கிராஸ் பிரைடும் என்குனா பிரைடும் இருக்கு. ஆனால் இது போதாதுன்னு லோல்பால்பேட் அண்ட் ஓல்பு நாட்டு கிட்ட இருக்க மோகிகன் பிரைடுக்காக இதுங்க அதுங்க கிட்ட அடிக்கடி சண்டைக்கு போச்சு. மோனிகோ சிங்கக்கூட்டத்துக்காக மோகிகன் ரோமியோ 2 கூட்டணிக்கும் லோல்பால்பேட் ஓல்பு நாட்டு கூட்டணிக்கும் இடையில கிட்டத்தட்ட 3 வருஷம் போர் நீடிச்சது. ஒவ்வொரு முறையும் மோகிகனும் ரோமியோ 2வும் மோனிகோ பிரைடை ஆக்கிரமிக்க நினைக்கும் போது லோல்பால்பேட்டும் ஓல்பு நாட்டையும் அந்த முயற்சிகளை வெற்றிகரமாக முறியடிச்சது. தொடர்ந்து தங்களோட மோனிகோ சிங்கக்கூட்டத்தை பாதுகாத்துது. சரி, இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா புதுசா இன்னொரு பிரச்சனையும் முளைச்சது. அதுதான் 5 ரெக்ரோ மேல்ஸோட வருகை.
5 ரெக்ரோ மேல்ஸும் 2015 தொடக்கத்தில் டபுள் கிராஸ் ஏரியாவையும் ஓலோரோ கன்சர்வேன்சியோட கிழக்கு பகுதியையும் ஆக்கிரமிச்சதால மோனிகோ சிங்கக்கூட்டத்தோட பிரதேசங்களில் சில பகுதிகளை அதுங்க கிட்ட விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலுமே மோனிகோ சிங்கக்கூட்டமும் இசகட்டா சிங்கக்கூட்டமும் இன்னமும் லோல் பாபிட் ஓல்பனாடி கண்ட்ரோலில் தான் இருக்கு. இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் 2016 ஜூனில் போரினி சிங்கக்கூட்டத்தையும் ஓல்டிகிட்டிக்கு சிங்கக்கூட்டத்தையும் மறுபடியும் இதுங்க கைப்பற்றினது. இப்போ இதுங்க கிட்ட மோனிகோ, இசகெட்டா, போரினி, ஓல்டிகிட்டிக்கு அப்படின்னு 4 சிங்கக்கூட்டங்கள் இருக்கு. 2016 அக்டோபர் 3 ரெக்ரோ பாய்ஸ் தாக்குனதாலையும் இன்னும் சில நாடோடி சிங்கங்கள் தாக்குனதாலையும் உள்காயங்கள் அதிகரித்து மோகிகன் இறந்துடுது. மோகிகனோட இறப்புக்கு அப்புறம் ரோமியோ 2வும் காணாமல் போயிடுது. ஸோ இப்போ தலைமை ஆண்கள் இல்லாமல் காலியாக இருக்கிற என்குனா பிரடியும் டபுள் கிராஸ் பிரடியும் கைப்பற்ற நினைச்ச 2 கூட்டணிகளான லோல் பாபிட் ஓல்பனாடி கூட்டணிக்கும் அப்புறம் லிப்ஸ்டிக் பிளாக்கி கூட்டணிக்கும் இடையில பயங்கரமான சண்டைகள் ஏற்பட்டது. இந்த சண்டைகள் ஒரு வருஷத்துக்கு மேலேயும் நீடிச்சுது. 2 கூட்டணிக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசும் அனுபவமும் வலிமையும் இருந்தாலும் ஆட்சி செய்யணுங்கிற அதிகார பவருக்கு ஆசைப்பட்ட லோல் பாபிட்டுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் அண்ட் பிளாக்கியால ஈடு கொடுக்க முடியல. ஸோ கடைசியா 2 கூட்டணிக்கும் நடந்த போரில் லோல் பாபிட்டும் ஓல்பனாட்டியும் ஜெயிச்சு தங்களோட 13வது வயசுல 2வது முறையா மறுபடியும் என்குனா பிரேடை கைப்பற்றினது. இதோட சேர்ந்து 2018 கடைசியில் டபுள் கிராஸ் பிரேடையும் கைப்பற்றினது. அப்போ இந்த டைம்ல இவங்க கிட்ட மோனிகோ, இசகெட்டா, போரினி, ஓல்டிகிட்டிக்கு, டபுள் கிராஸ், என்குனா அப்படின்னு 6 சிங்க கூட்டங்கள் இருக்கு. பல தடைகள், பல சண்டைகளுக்கு அப்புறம் 6 சிங்க கூட்டங்களையும் அதோட சேர்ந்து ஓலோரோ கன்சர்வன்சிக்கு வெளியேவும் தங்களோட ஆட்சி பரப்பை விரிவு பண்ணியிருக்கு. பொதுவாக 10 வயசு ஆனாலே ஆண் சிங்கங்கள் தங்கள்கிட்ட இருக்க சிங்க கூட்டங்களை மற்ற இளம் ஆண் சிங்கங்கள் கிட்ட இழந்துரும். ஆனால் தங்களோட 13வது வயசுலையும் 6 சிங்க கூட்டங்களை கட்டுப்படுத்தி ஆட்சி பண்ணுதுன்னா இதுங்க எந்த அளவுக்கு விடாமுயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடு இருக்கும்னு கொஞ்சம் வச்சு பாருங்க. உண்மையிலேயே இதுங்க ஒரு வெற்றிகரமான கூட்டணி தான். ஆனால் இதுக்கப்புறம் தான் லோல் பாபிட் அண்ட் ஓல்பனாட்டியோட உண்மையான வீழ்ச்சி ஆரம்பிச்சது. மிகப்பெரிய பிரதேசத்தையும் 6 சிங்க கூட்டங்களையும் 2 வயசான சிங்கங்கள் மட்டுமே ஆட்சி பண்ணுதுன்னா அங்கே போட்டியும் போறாமல் இல்லாமல் இருக்குமா என்ன? வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒவ்வொரு கூட்டணியா என்ட்ரி கொடுத்து இதுங்களுக்கு சவால் விட்டுதுங்க. ஃபர்ஸ்ட் லாங் ஃபேஸ் டபுள் கிராஸ் பிரைடுக்குள்ள நுழைஞ்சி அந்த சிங்கக்கூட்டம் வேட்டையாடின வரி குதிரையை அபகரிச்சு சாப்பிடுது. ஆனால் இது அந்த சிங்கக்கூட்டத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணல. ஏன்னா எண்ணிக்கை பலத்தோட இருக்கிற லோல் பாபிட் அண்ட் ஓல்பனாட் கிட்ட மோதுனா ஆபத்து இதுக்கு தானே இதுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுங்க கண்ணில் இது படாமல் சாப்பிட்டுட்டு நைஸாக இடத்த காலி பண்ணிடுச்சு. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா லாங் ஃபேஸ் டபுள் கிராஸ் பிரைடில் இருக்கும்போது இதுகிட்ட இருந்து லோல் பாபிட்டும் ஓல்பனாட்டியும் வெறும் 150 மீட்டர் தூரத்தில் தான் இருந்தது. ஆனால் நல்ல வேலையாக அதுங்க கண்ணில் இது படாமல் எஸ்கேப் ஆகிடுச்சு. நேரம் நல்லா இருந்ததால தப்பிச்சிடுச்சு. அடுத்து 2018 நடுவில் 2 ஆட்டம் பாய்ஸ் இதுங்களோட டெரிட்டரி எடுத்துக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அதுங்க வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்பட்டு துரத்தப்பட்டது. அடுத்த தொல்லை 4 கிலோமீட்டர் மேல்ஸான பிளாக்கி அண்ட் லிப்ஸ்டிக்கோட மகன்களான மரிடாடியும் காக்காவும் தான். அது ஃபிக்ட்ரி பிரைட் ஆட்சி பண்ணிட்டு இருந்த மரிடாடியும் காக்காவும் லோல் பாபிட் அண்ட் ஓல்பனாட்டோட பிரதேசத்துக்கு ஆசைப்பட்டு அடிக்கடி இதுங்க கூட சண்டைக்கு போனது. தான் அப்பாக்கள் மாதிரி இதுங்களும் லோல் பாபிட்டுக்கும் ஓல்பனாட்டுக்கும் பெரிய தொல்லையா அமைஞ்சது. அடிக்கடி எல்லைக்குள்ள நுழைஞ்சி பிரதேசத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணிட்டே இருந்தது. ஆனா விட்டு கொடுக்காத லோல் பாபிட்டும் ஓல்பனாட்டியும் இதுங்களோட அப்பாக்களை தோக்கடிச்சு விரட்டி அடிச்ச மாதிரியே இதுங்களையும் தோக்கடிச்சு விரட்டி அடிச்சுதுங்க. மரிடாடியையும் காக்காவையும் தங்களோட எல்லைக்கு வெளியவே லோல் பாபிட்டும் ஓல்பனாட்டியும் வச்சிருந்தது. இதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா இவ்வளோ வயசான காலத்தில் இளம் ஆண்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனாலுமே இதுங்களை கட்டுப்படுத்தினாலும் எதிரிகளோட தொல்லை மட்டும் குறையவே இல்லை. ஒலைக்கெட்டி, ஒலராய்ங்கிற 2 ஆண் சிங்கங்கள் லோல் பாபிட் அண்ட் ஓல்பனாட்டியோட சிங்கக்கூட்டங்களை கைப்பற்ற அடிக்கடி எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சது. அதுங்களை முடிஞ்சளவு சண்டை போட்டு தடுத்து நிறுத்தினாலும் ஒரு கட்டத்தில் அதுங்களை தடுக்கவே முடியல. ஓல்டிகிட்டிக்கு பிரைடை ஒலைக்கெட்டியும் ஒலராயும் எடுத்துக்குது. அடுத்து 2019 பிப்ரவரியில் பிரதேசத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச 3 சேலஸ் பாய்ஸும் தனியாக இருந்த லோல் பாபிட்டை மோசமாக தாக்கிட்டு அது மோசமான காயங்களோட விட்டுட்டு போகுதுங்க. இந்த காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டே இருக்கும்போது அடுத்த மாதமே மரிடாடியும் காக்காவும் பிரதேசத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி தனியாக இருந்த லோல் பாபிட்டை மோசமாக கடிச்சு குதறி விட்டுருச்சிங்க. இதை பார்க்கும்போது இதனோட அப்பாக்களை தோக்கடிச்சதுக்காக பழி வாங்கின மாதிரி இருந்துச்சு. இப்படி அடுத்தடுத்த மாதங்களில் தொடர்ந்து லோல் பாபிட் இளம் ஆண்களோட கூட்டணியால் தாக்கப்பட்டாலும் கூட இந்த காயங்களில் இருந்து சீக்கிரமே அது மீண்டு வந்தது. 2019 ஜூனில் கிட்டத்தட்ட எல்லா காயங்களும் குணமாகி நார்மலாக தென்பட்டது. லோல் பாபிட் நானும் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி தான் காட்டின மாதிரி இருந்துச்சு. 2019 ஜூலை இசகெட்டா பிரைடில் பிறந்த லோல் பாபிட் அண்ட் ஓல்பனாட்டோட பையனான லோகோல் தான் பார்ட்னரான ஹாஃப்டெல் கூட சேர்ந்து என்குனா சிங்கக்கூட்டத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணுது. ஆனால் முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. பின்வாங்காத லோல் பாபிட்டும் ஓல்பனாட்டியும் அதுங்களை பிரதேசத்தை விட்டு விரட்டி அடிச்சுடுது. அடுத்து இதனோட இன்னொரு பசங்களான
பிலாஷகா மேல்ஸ் ஆனது அடிக்கடி என்குனா சிங்கக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சி அதுல இருக்க பெண்கள் கூட என்ன செய்யுது. ஆனா இது அப்பாக்களோட கண்ணில் படல. அப்பாக்கள் மாதிரி தானே பசங்களும் இருப்பாங்க. பசங்களே இப்படி பண்ணும்போது அப்பாக்கள் என்ன சும்மாவா இருப்பாங்க? என்னன்னா லோல் பாப்பிட்டும் ஓல்பனாட்டியும் சும்மா இல்லாம தான் பசங்களான பிலாஷகா மேல்ஸோட கண்ட்ரோல இருக்க டோபி பிளான்ஸ் படுக்குள்ள நுழைஞ்சி அதுல இருக்க பெண்சிங்கள் கூட என்ன செய்யுது. சேம் இங்கேயும் பிலாஷகா கண்ணில் எதுங்க படல. எந்த சண்டையும் ரெண்டு கூட்டணிக்கு இடையில நடக்கல. ஆனா அப்பாக்கு புள்ள தப்பமா பிறந்திருக்குங்கிறத பிலாஷகா மேல்ஸ் கரெக்டா நிரூபிச்சிருக்கு. 2019 நவம்பர் லோல் பாப்பிட்டோட உடம்பு ரொம்ப மோசமாகிட்டே போகுது. பல சண்டைகள் ஈடுபட்டதாலையும் வயசானதாலையும் அதோட உடம்புல காயங்களோட வடுக்களும் புடைப்புகளும் காணப்படுது. இதோட சேர்ந்து கடந்த 2 வருஷமா வலது பின்னங்கால அடிபட்டு நொண்டி நொண்டி நடந்துகிட்டே இருந்தது. இப்போ 2019 ஆகஸ்ட்ல வலது பின்னங்காலையும் எலும்பு உடஞ்சதாலேயோ கணுக்கால் சேதம் அடைஞ்சதாலேயோ தரையில ஊன முடியல. நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது. பிரதேசங்களை பாதுகாக்கிறதுலையும் மற்ற பிரதேசங்களை ஆக்கிரமிக்கிறதுலையும் லோல் பாப்பிட் தான் முன்ன போகும். ஓல்பனாட்டி அதுக்கு துணையா தான் இருக்கும். ஸோ இப்போ லோல் பாப்பிட் பலவீனமானதால முன்ன மாதிரி மொத்த பிரதேசத்தையும் பாதுகாக்க முடியல. ஒவ்வொரு சிங்கக்கூட்டமா கையை விட்டு போனது. கடைசியா என்குனா சிங்கக்கூட்டம் மட்டும்தான் எதுங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அதையும் கூட லோல் பாப்பிட்டால பாதுகாக்க முடியாதால ஓல்பனாட்டி மட்டும்தான் பாதுகாக்குது. லோல் பாப்பிட்டோட இந்த மோசமான உடல்நிலையை இன்னும் மோசமாக்குற மாதிரி நாடுடைய சிங்கங்களாலையும் கழுதை புலிகளாலையும் அது தாக்கப்பட்டது. அதுக்காக சில நேரம் அதுக்கு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டது. ஆனாலுமே மேலும் மேலும் ஏற்பட்ட காயங்களால அதோட உடம்பு மெலிஞ்சுக்கிட்டே போனது. அப்போ அது இறந்துரும் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அது எழுந்து நடக்க ஆரம்பிச்சது எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருந்தது. அதோட இயக்கங்களும் அதிகரிச்சு ஒரு தாட்டி ஒரு கழுதை புலி கூட துரத்திட்டு போனது. தன்னோட கடைசி காலகட்டத்திலையும் மனம் தளராத லோல் பாப்பிட்ட பார்க்கும்போது இப்படியும் ஒரு சிங்கம் இருக்குமான்னு நம்மள யோசிக்க வைக்கும். அந்த அளவுக்கு அது தன்னம்பிக்கையோட விடாப்புடியா இருக்கு. இருந்தாலுமே அதோட உடம்பு அதுக்கு ஈடு கொடுக்காதால 2020 ஆகஸ்ட்ல இருந்து ஓல்பனாட்டி கொடுக்குற பாதுகாப்புலையும் என்குனா பிரைடோட பெண் சிங்கங்கள் கொடுக்குற உணவுலையும் தான் அது வாழுது. இப்படி லோல் பாப்பிட் வீக் ஆனதால என்குனா சிங்கக்கூட்டத்தை பாதுகாக்கிற முழு பொறுப்பும் ஓல்பனாட்டி தலையில விழுது. தனியா பிரைடை கட்டிக்காக்க தயங்கின ஓல்பனாட்டியானது தனக்கு துணையா ஒரு பார்ட்னரை தேடினது. 2020 அக்டோபர் 2ல ஓல்பனாட்டி ஜெஸ்ஸி கூட கூட்டணி அமைக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது அந்த மாதிரி அமையல. சந்திச்ச வேகத்திலேயே ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சுடுது. இந்த சமயத்துல தான் ஓல்பனாட்டி அப்பா மகன் கூட்டணியை உருவாக்குது. என்குனா பிரைட்ல தங்களோட 6 இளம் மகன்களான என்குனா மேல்ஸ் கூட ஓல்பனாட்டி கூட்டணி அமைச்சு நாடோடிகள்ட்ட இருந்து பிரைடை பாதுகாக்குது. தங்களோட எல்லையில சுத்திக்கிட்டு இருந்த ஜெஸ்ஸியை கூட 3 என்குனா மேல்ஸ் தான் துரத்தி விட்டது. சின்ன வயசுலயே எவ்வளவு தைரியமா இருக்கு பாருங்க. அப்புறம் முக்கியமா 2023ல ஜெஸ்ஸியை போட்டு தள்ளதும் இந்த என்குனா மேல்ஸ் தான். தன்னோட பிரதரும் 6 மகன்களும் சேர்ந்து பிரைடை பாதுகாக்கும் போது பலவீனமான லோல் பாப்பிட் பிரைட்ல மட்டும்தான் காணப்பட்டது. அடுத்து 2020 அக்டோபர் 20ல வயசான வீக்கான லோல் பாப்பிட் ஒரு காட்டுரிமை சடலத்தை 2 ஃபிக்டரி பாய்ஸான நைகுண்டு கூடையும் ஒசாபட் கூடையும் ஷேர் பண்ணிக்குது. தன்னோட பரம எதிரிகளான மரிடாடி அண்ட் காக்காவோட மகன்கள் தான் இந்த நைகுண்டும் ஒசாபோட்டும். இதுங்க கூட லோல் பாப்பிட் உணவை ஷேர் பண்ணுதுன்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. மேபி அதுக்கு ரொம்ப வயசானதால எப்படி பண்ணிருக்கலாம். 2020 நவம்பர் 18 ரொம்ப வயசானதாலையும் உடம்புல ஏற்பட்டிருந்த மோசமான காயங்களாலையும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அமைதியான முறையில லோல் பாப்பிட் இயற்கை மரணம் அடைஞ்சிருக்கு. லோல் பாப்பிட் அப்படிங்கிற பேருக்கு ஸ்வாகிலி மொழியில லாட்ஸ் ஆஃப் ஹேர், அதாவது அதிக நீளமான முடிகள்னு மீனிங் வரும். ஏன்னா அதுக்கு அடர்த்தியான நீளமான கருமையான அதிக பிடரி முடி இருக்கும். இந்த அளவுக்கான பிடரி முடி மிகப்பெரிய கம்பீரமான ஒரு சிங்கமா இதை காட்டுது. உண்மையை சொல்லணும்னா இதோட இந்த அளவுக்கான பிடரி முடி இதை மிகப்பெரிய பயங்கரமான உருவமா காட்டுறதால தான் மற்ற நாடுடைய ஆண் சிங்கங்கள் பயந்து விலகி இருந்தது. நைட்ல கூட இதோட எல்லைக்குள்ள மற்ற சிங்கங்களோடைய பயப்படும். இந்த பெரிய உருவம் மட்டும் இல்லாம அதிக ஆக்ரோஷமான தன்னம்பிக்கை நிறைஞ்ச தன்மையும் மற்ற சிங்கங்களை பயப்பட வச்சுது. பிரதேசத்தை பாதுகாக்கிறதுலையும் மற்ற பிரதேசங்களை ஆக்கிரமிக்கிறதுலையும் சிங்கக்கூட்டங்களை கைப்பற்றுறதுலையும் எந்த ஒரு சண்டையிலையும் முதல்ல ஈடுபடுறது லோல் பாப்பிட் தான் இருக்கும். தலைவனாக இருந்த அது ஒரு சிறந்த போர் வீரனாகவும் செயல்பட்டது. இப்படி அதிக சண்டைகள் ஈடுபட்டதால தான் நொண்டி நடக்க ஆரம்பிச்சு காயங்களால் அவதிப்பட்டு சீக்கிரமே இறந்துருச்சு. சண்டை போடுறதுல மட்டும் இல்லாம காதல் பண்றதுலையும் லோல் பாப்பிட் தான் மேல இருக்கும். இதோட கருமையான பிடரி முடி அதிக பெண் சிங்கங்களை கவர்ந்து எழுதுதால ஓல்பனாட்டியை கம்பேர் பண்ற அளவுக்கு இதுதான் பெண்கள் கூட அதிகமா இணைய செஞ்சது. லோல் பாப்பிட் விடாமுயற்சியோட விட்டு கொடுக்காம மனம் தளராம தொடர்ந்து போராடினதால தான் மிகப்பெரிய பிரதேசங்களையும் பல சிங்கக்கூட்டங்களையும் கட்டுப்படுத்த முடிஞ்சது. இந்த அளவுக்கு ஒரு போர் வீரன் மாதிரி செயல்பட்ட லோல் பாப்பிட்டோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம வேண்டிப்போம். லோல் பாப்பிட் இறந்தா பிறகு தன்னோட பிரதேசத்தை விட்டு வெளியேறின ஓல்பனாட்டி கடைசியா 2021 தொடக்கத்துல ஓலோபிங்கிற ஒரு இளம் ஆண் சிங்கத்தை கூட தென்பட்டது. அதுக்கப்புறம் அதை பார்க்கவே முடியல. மேபி இறந்திருக்கும்னு கணிக்கப்படுது. ஓல்பர்னாட்டிங்கிற பேருக்கு ஸ்மாலர் பைன்னு மீனிங் வரும்.
தான் பிரதர் லோல் பார்பிட்டை விட குறைவான பிடர்முடியை வச்சிருந்ததால பார்க்க சின்ன உருவமா தெரியும். அதனால இதுக்கு இந்த பேர் வைக்கப்பட்டது. ஓல்பர்னாட்டி லோல் பார்பிட்டை கம்பேர் பண்ற அளவுக்கு தைரியமான சிங்கமா இல்லைனாலும் ஒவ்வொரு முறையும் அது தோளோட தோல் நின்று லோல் பார்பிட் கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கு. லோல் பார்பிட் தன்னோட கடைசி காலகட்டங்களில் பலவீனமா இருந்தப்ப ஓல்பர்னாட்டி தான் அதை பாதுகாத்தது. ஓல்பர்னாட்டி இல்லைன்னா லோல் பார்பிட்டால இந்த அளவுக்கான பிரதேசங்களை கைப்பற்ற முடிஞ்சிருக்காது. ஒரு சிறந்த சகோதரனா மட்டும் இல்லாம ஒரு சிறந்த அப்பாவும் செயல்பட்ட ஓல்பர்னாட்டி தான் குட்டிகள் கூட ரொம்ப மென்மையா பாசமா நடந்துக்கும். ஆனா இந்த மென்மையான போக்கு லோல் பார்பிட் கிட்ட அதிகமா இருக்காது. இதனோட வாரிசுகள் கட்டுப்படுத்தின சிங்க கூட்டங்கள், கைப்பற்றின பிரதேசங்கள், மோதின பல கூட்டணிகள், அதுல கிடைச்ச பல வெற்றிகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாசாய் மாரா வரலாற்றிலேயே வெற்றிகரமான சிறந்த இரட்டையர் கூட்டணி அப்படின்னா அது லோல் பார்பிட் அண்ட் ஓல்பர்னாட்டியை சொல்லலாம். ஏன்னா இதுவரை எந்த 2 சிங்க கூட்டணியும் இதுங்க அளவுக்கு சிறப்பா செயல்படுறது கிடையாது. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆட்சி பண்ண இதுங்க 16 வருஷம் வரை வாழ்ந்திருக்கு. இதுங்க தலைமுறையில வாழ்ந்த எந்த சிங்கமும் இத்தனை வயசு வரை தாக்கு பிடிச்சி வாழ்ந்தது கிடையாது. ஸோ வெற்றிகரமான கூட்டணியா மட்டும் இல்லாம ட்ரூ சர்வைவராகவும் இதுங்க இருந்திருக்கு. ரிசர்வ்ல சிங்கங்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சதுல இதுங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. ஏன்னா ரிசர்வ் ஃபுல்லாமே இதுங்களோட வாரிசுகள் ஆண் சிங்கங்களாகவும் பெண் சிங்கங்களாகவும் பரவி இருக்குங்க. இதனோட பசங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2014 மோனிகோ பிரைட்ல பிறந்த 6 பிலாஷகா மேல்ஸ். இதுங்க வடக்கு மாசாய் மாராவோட பெரும்பாலான பகுதியையும் மாரா ரிவருக்கு 2 பக்கமும் ஆட்சி பண்ணுச்சு. 2014 இசகட்டா பிரைட்ல பிறந்த 4 ஆஃபிட் மேல்ஸ், இல்லைனா மாரா நார்த் பாய்ஸ்னு அழைக்கப்படுது. ஏன்னா மாரா நார்த் கன்சர்வன்சியோட பெரும்பாலான பகுதியை இதுங்க தான் ஆட்சி பண்ணிச்சு. 2015 இசகட்டா பிரைட்ல பிறந்த லோகோல். இது ஹாஃப்டில் கூட சேர்ந்து ஃபேமஸான மாஷ்பேடு உட்பட இன்னும் சில சிங்கக்கூடங்களை கைப்பற்றிச்சு. ஆனால் தான் பிரதர்ஸான என்குனா மேல்ஸால இது கொல்லப்பட்டுருச்சு. 2017 என்குனா பிரைட்ல பிறந்து 6 என்குனா பாய்ஸ், ஜெஸ்ஸி, லோகோல் அப்படின்னு ஃபேமஸான சிங்கங்களை கொண்டது மட்டும் இல்லாமல் பல கூட்டணிகளுக்கு பெரிய தொல்லையாகவும் இதுங்க இருக்கு. மாரா நார்த் கன்சர்வன்சியில் இருக்க ஆஃபிட் பிராடியும் அகாசியா பிரேக்கவே பிராடியும் இதுங்க ஆட்சி பண்ணுது. இதுதான் லோல் பார்பிட் அண்ட் ஓல்பர்னாட்டியோட மகன்களோட ஃபேமஸான கூட்டணிகள். லோல் பார்பிட்டும் ஓல்பர்னாட்டியும் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் இதுங்க அதனோட புகழ ரிசர்வ் ஃபுல்லாக பரப்பிக்கிட்டு இருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லோல் பார்பிட் அண்ட் ஓல்பர்னாட்டியோட கூட்டணியை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம போய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.